8000 ரூபாய் டோக்கன் அந்த கூப்பன் கொடுக்கறது அதை பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதுக்குள்ளேயே வரல. சாதனைகள் திராவிட மாடல் அரசு ஒரு பக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மறுபடியும் உதயசூரியன் உதிக்கணும். நான் அதுக்காகத்தான் உங்கள்கிட்டலாம் வந்து நிற்கிறேன். கழக ஆட்சி வளர்றப்ப இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றால்தான் இந்த திட்டத்தோட பணிகளை அரசிடமிருந்து எளிதாக கேட்டு பெற முடியும். கடந்த முறை இங்கே நின்னவரை இதே இடத்துல நான் பேசிட்டு போன மறுநாள் வந்து ஏதோ பேசினாராம். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாலாஜி இந்த ஊருக்காரர் என்ன செஞ்சாருன்னா, அதிகாரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவரா நானா இந்த வட்டம் நான் ஆயிக்கிறேன் என்ன செய்யறேன்றதை பார்த்து அவருக்கு நான் தான் சொல்லி தர்றேன். என்ன இந்த ஊர்ல அவருக்கு கூட இங்க ஒருத்தர் நின்றுருக்காரு. அவர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல துணைத் தலைவராக இருந்திருக்காரு. எனக்கு மாமா தான். ஆனா அரசியல் ரீதி அவர் என்னை எதிர்கொள்ளும் போது நானும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம். இந்த பஞ்சாயத்து பொறுத்த வரையில ஒவ்வொன்றா தூசி தட்டி எடுத்தேன்னா இங்க யார் என்ன பண்ணிருக்கான்னு வெளிச்சம் போட்டு காமிச்சிருவேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறப்ப அவர் அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்க ஒருத்தர் பேர் தெரியுமா? வெங்கடேசன் நான் சொல்லுவேன், ஜெயபாலன் சொல்லுவேன், செந்தில் அந்த லட்சுமியத்தை சொல்லுவேன், இந்த சாந்தியக்கு அங்க இருந்து பார்த்துட்டு போனாங்க இவங்கள சொல்லுவேன். பேர் பூரா என்னால சொல்ல முடியும். நான் உங்கள்கிட்ட உரிமையோட கேட்கிறேன். உங்க வீட்டுல ஒரு ஆள் நிக்கிறேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. கொடி பறக்குதா?